மயிலாடுதுறை மாவட்டத்தில் 7500 ஏக்கரில் பசுந்தாள் உர பயிரிட திட்டமிடப்பட்டுள்ளது. மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகள். மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி தகவல். சீர்காழி அருகே குள்ளடதல் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகள் வழங்கும் நிகழ்ச்சி வேளாண்மை துறை இணை இயக்குநர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. சீர்காழி சட்டப்பேரவை உறுப்பினர் பன்னீர்செல்வம், கொள்ளிடம் ஒன்றியக்குழு தலைவர் ஜெயபிரகாஷ் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்று திட்டத்தை தொடங்கி வைத்து விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகளை வழங்கி பேசுகையில், தோல்முறை வேளாண்மையில் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வதாலும் மண்ணிலிருந்து சத்துக்களை அதிகம் உறிஞ்சும் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே வருகிறது. வேதிப்பொருட்களின் எச்சமில்லாத வேளாண் விளைபொருட்களே நமக்கு நல்லுணவு. அருமருந்து நல்ல உணவே உடல்நலன் காக்கும். அதுவே மக்களுக்கு நல்வாழ்வு தரும். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மண்வளத்தை பேணி காக்கும், மக்கள் நலம் காக்கும் விதமான உயிர் வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண்மை செய்முறைகளையும் ஊக்கப்படுத்தினார். முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25 ஆண்டில் 22 இடங்களுடன் 2.212 கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 7500 ஏக்கரில் பசுந்தாள் உர பயிரிட திட்டமிட்டு 7500 விவசாயிகளுக்கு 75 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பசுந்தாள் உர விதைகள் 50% மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளது என்றார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபன், உங்கள் தவசி ரமேஷ். எல்லாத்துலேயுமே நம்ம அனைவரும் பாஸ் பண்ணணும். முதல்ல ஃபர்ஸ்ட் இலக்கு அனைவரும் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணுற நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய மார்க் வாங்கி ஸ்கோர் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐஐடி, அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜஸ், அதிலெல்லாம் நம்ம போகிற மாதிரி நம்ம பிள்ளைகள் அதிகமான மதிப்பெண் பெற்று அங்கெல்லாம் அந்த கல்வி நிறுவனங்களில் நம்ம போய் சேரும். அந்த ஒரு நோக்கத்தோடு 2 நோக்கம், அனைவரும் பாஸ் பண்ணணும், நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல கல்வி நிலையங்களில் மேல்நிலை கல்வியில் நம்ம ஜாயின் பண்ணணும். தமிழ்நாடு ஏற்கனவே ரொம்ப அட்வான்ஸில் இருக்குது. ஆல் இந்தியா லெவலில் 27% தான் நம்ம ஹையர் எஜுகேஷனில் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது. இப்படி தமிழ்நாடை பொறுத்தவரையில் 53-54% மேலே ஹையர் எஜுகேஷனில் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது. அதனால் கல்வியில் தமிழ்நாடு ஏற்கனவே சிறப்பிடத்தில் இருக்குது. இருந்தாலும் இன்னும் நம்ம அதிகமான அளவில் நம்ம படித்து தமிழ்நாட்டையும் சரி நம்ம ஊருக்கும் நம்ம பெருமை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். லாஸ்ட் இயர் ரிசல்ட்டை பொறுத்தவரையில் 10th ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோலாம் எடுக்கலண்ணா, அது பண்ண கரெக்டாக வந்துட்டேன். நான் அப்படியே மம்டியோட பாருங்க. ஓலே